ஒரு 6 மேட்ச்சுக்கு அப்புறம் ஹோம் கேம்ல வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு விக்டரி கிடைச்சிருக்கு. அது வந்து அவங்க சேசிங்ல மீன்ஸ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி வின் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆர்சிபிக்கும் வந்து சேசிங்ல மேட்சை லூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் டைம்ஸ் இந்த மேட்ச்ல நடந்திருக்கு. நம்ம டீட்டெயிலா பேசுவோம் இந்த மேட்சை பத்தி. வெல்கம் டு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட். அதான் இந்த மேட்ச் பார்த்தனா கோகுல் நீயும் பார்த்திருப்ப. அதான் வந்து நிறைய ரெயின் இன்டரப்ஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ 1 or 2 hours ஆடினோடனே ஒரு ரெயின் இன்டரப்ஷன், ஜஸ்ட் ஒரு 10 minutes ஸ்கோர் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெயின் இன்டரப்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெயின் இன்டரப்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 ரெயின் இன்டரப்ஷன்ஸ் இருந்தது. என்னதான் இவ்வளவு இன்டரப்ஷன்ஸ் இருந்தாலும் மிச்சல் மார்ஷ் அக்ராஸ் த இன்டரப்ஷன் அவரோட ஸ்கோரிங் ரேட் மட்டும் ஒன்றும் மாறவே இல்லை. அப்படியே அவர் டெம்போவை மெயின்டைன் பண்ணிட்டே போனார். அது எப்படிங்கிறத எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் பார்த்தோன்னா ஸ்கோர் 111 runs டுடே, 111 runs ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இவர் நிக்கலஸ் பூரனும் நல்லா மிடில் வந்து ஓரளவுக்கு நல்லா போன மேட்ச் அவரோட ஃபார்மை கன்டினியூ பண்ற மாதிரி டீசெண்டா ஆடி இருந்தாரு. ஆனா அந்த லேட் ஃபிளரிஷன் சொல்ற மாதிரி பினிஷிங்ல வந்து ஒரு 10 பால் 30 ரன் ரிஷப் பண்ணிட்டு அது ஒரு நல்ல ஒரு குட் டிஃபரன்ஸ் காமிச்சது ஸ்கோர்ல. ஸோ ஸ்கோர்ல ஓவராலா அவங்க வந்து 209 போட்டாங்க 19 hours கேமு. ஸோ டிஎல்எஸ் படி வந்து அது வந்து ரிவைஸ்டு டார்கெட் வந்து 213 வந்தது. வைல் நான் டிஎல்எஸ் பத்தி சொல்றப்போ வந்து நாங்க டிஎல்எஸ் பத்தி ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதையும் நீங்க டைம் கிடைக்கிறப்ப போடுங்க, நாங்க எங்கேயாவது டேக் ஆட் பண்ணி விடுறோம். அதான் நீ இப்போ பார்த்திருப்ப மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான், பட் சம்ஹவ் கோட்டை விட்டுட்டாங்க. ஆர்சிபி சேசிங் ஆரம்பிச்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து மூவ்மெண்ட் இருந்தது கொஞ்சம் ஷமிக்கு. பட் அதனாலயா என்னன்னே தெரியல, கண்டினியூஸா நிறைய ஒயிட்ஸும் போட்டாரு. பட் ஆனா ஈவென்ச்சுவலியும் வந்து இவரோட ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அந்த ஓவர்ல. இவரு ஜேக்கப் பத்தல் விக்கெட் எடுத்துட்டாரு. அடுத்த ஓவர் பிரின்ஸ் யாதவ், எப்பா என்ன மாதிரியான ஒரு பால் அது வந்து நம்ம கோலி அவுட் பண்ண பால் வந்து ரொம்ப சூப்பரான பால். அண்ட் இவரு கோயன்காவோட ரியாக்ஷன் வந்து அப்பாடா கோலி அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவரோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் ரஜத் பத்திதர் வந்து சூப்பரா ஆடி இருந்தாரு. இவரும் டிம் டேவிட் நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. அண்ட் குருணால் பாண்டியா கூட பினிஷிங்ல கொஞ்சம் அவர் தான் இன்டென்ட் காமிச்சாரு. பட் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு என்ன பேட்ல பால் படல, என்ன பிரச்சனை. இவரு நெவர்தலஸ் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் திக்விதேஷ் ராத்தி நல்லா அடி வாங்கினாலும் அந்த நல்ல நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி 20th ஓவர் நல்லாவே போட்டாரு. குட் ஓவர் ஃப்ரம் ஹிம் இந்த 20th ஓவர். நம்ம மேபி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் கோகுல், எனக்கு என்னன்னா வைல் யூ ஷேர் யுவர் இனிஷியல் தாட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட வச்சிடுறேன். அப்படியே வந்து மிச்சல் மார்ஷோட இன்னிங்ஸை நீ பார்த்திருப்ப. என்னன்னா ஜென்ரலா பார்த்திருக்கோம் நம்ம ரெயின் இன்டரப்ஷன்ஸ் இருந்தாலே அந்த ஒரு ரிதம் ஸ்பாயில் ஆகும், அது மாதிரிலாம் நிறைய பார்த்திருக்கோம். பட் இந்த மேட்ச்ல அவருக்கு வந்து ரிதமே ஒன்னும் ஸ்பாயில் ஆகல. அவர் ஹி வாஸ் கோயிங் வெரி வெல் அக்ராஸ் த இது. How was it possible for him? அவர் just some words about his innings. இல்ல, இனிஷியல் தாட்ஸ் வந்துட்டு நான் மிச்சல் மார்ஷ் பத்தியும் சொல்றேன். பட் ஆனா இனிஷியல் தாட்ஸ் வந்துட்டு இந்த 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 டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் ஆர்சிபி ஆர் த 10th டீம் டு லூஸ் பேக் டு பேக் கேம்ஸ். இப்போ வரைக்கும் வந்து அவங்க பேக் டு பேக் கேம்ஸ் லூஸே பண்ணல. இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தே ஆர் த 10th டீம் டு லூஸ் இட். They are the only last team remaining to lose back to back games. அது அண்ட் இது இந்த மேட்ச் ரியலா ஜெயிச்சிருக்கணும். ஒரு ஃபியூ ஷாட்ஸ், ஒரு 3 ஷாட்ஸ் வந்துட்டு அது வந்து கடைசியில ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆகட்டும் அண்ட் ஈவன் டிம் டேவிட் அந்த ஒரு ஓவர்ல வந்துட்டு அவர் மிஸ் பண்ணாரு. அண்ட் சில ஷாட்ஸ் வந்துட்டு ஈவன் படிக்கலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவர் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு ரஜத் பட்டிதர்கிட்ட. ஸோ அது ஆகட்டும் வந்துட்டு ஒரு ஃபியூ ஷாட்ஸ், பிகாஸ் 9 runsன்றது வந்து ரொம்ப கம்மி இந்த மாதிரி ஒரு பெரிய டோட்டல்ல. இவங்க வந்துட்டு ரன் ரேட்டும் அஃபெக்ட் பண்ணாம, இவங்க ஓவரால் நெட் ரன் ரேட் அஃபெக்ட் பண்ணாம அப்படி போய் நிறுத்திருக்காங்க. ஸோ ரியலா பட் வி ஷுட் ஹவ் பாக்கெட்டட் திஸ் கேம். இந்த கேமை பாக்கெட் பண்ணியிருந்தா வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிள் வந்திருப்போம் அண்ட் பிளே ஆஃப்க்கு வந்துட்டு ஒரு சரி பூஸ்டப் ஆயிருக்கும் டாப் 1 or 2 வரதுக்கு. நெவர்தலெஸ் இவங்க போலிங்ல வந்துட்டு ஐ ஃபெல்ட் மிஷல் மார்ஷ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபுல் லென்த். அது வந்து ரஷீக் சலாம் ஆகட்டும், அட் ஒன் பாயிண்ட் ஈவன் ஹேசல்வுட் ஆகட்டும். ஸோ இவன் அதனாலதான் வந்துட்டு he was able to hit மிச்சல் மார்ஷ் வந்து was able to hit. அந்த ஒரு அடிச்ச சிக்ஸஸ்லாம் அவ்வளோ ஈஸியா இருந்தது. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இவங்களை அந்த ஃபுல் லென்த் போலிங் தான் தைரியமா வந்துட்டு குருணால் பாண்டியாக்கும் இவங்க போலிங் கொடுத்தாங்க, சுயேஷ் சர்மாவும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃபீல்டிங்ல கூட வந்துட்டு ஒரு 1 or 2 லாப்சஸ், ஒரு கேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமானது. பட் அதனாலேயே வந்துட்டு இவங்க ஐ ஃபெல்ட் தேவை ஒரு 10 or 15 runs மோர். அண்ட் பண்டோட இம்பாக்ட் அவரும் வந்துட்டு அந்த 300 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சதுனாலே வந்துட்டு இந்த ஸ்கோர் வந்துட்டு வாட் வாஸ் மென்ட் டு பி லைக் ஒரு 2-5 அப்படின்றது வந்து இது வந்து நியர்லி லைக் 213 டிஎல்எஸ்னாலேயே டார்கெட் வந்துருச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் இதுதான் வந்துட்டு ஒரு தீஸ் ஆர் த ரீசன்ஸ். பட் ரியலி ஐ ஃபெல்ட் வி ஷுட் ஹவ் பாக்கெட்டட் திஸ் கேம் ஈஸிலி. ஏன்னா ரஜத் பட்டிதர், டிம் டேவிட் அவங்கெல்லாம் பிகாஸ் தே நோ தட் ஷமிக்கு வந்து சூப்பரா பால் அந்த பவர் பிளேயே தெரிஞ்சது. அதுக்கு தான் ஒரு 3 hours போட்டாரு பவர் பிளேல. அண்ட் ஈவன் வந்துட்டு பிரின்ஸ் யாதவ் ஆகட்டும், ஹி வாஸ் a ரியல் சர்ப்ரைஸ். ஏன்னா வந்துட்டு பட்டிதர் இப்படி நிற்கும் போது ஹேண்டில்ல படுறது பால். அண்ட் இஸ் bowling at 145 plus
150 ஆல்சோ இஸ் டச்சிங் 140 கன்சிஸ்டன்டா 145 போடுறாரு. அவரோட அந்த ஸ்லோவர் பால் ஒரு கன்சிஸ்டன்டா 145 போட்டு ஒரு ஸ்லோவர் பால் போட்டாரு. அது வந்துட்டு பேட் திரும்பிடுது அவர் பட்டிதருக்கு. சோ அதுவே குடண்ட் அது 6 போயிருக்க வேண்டிய பால், பட் அது அன்பார்ச்சுனேட்லி 2 ரன்ஸ் தான் போச்சு. சோ வெரி ஸ்மால் மைனர் திங்ஸ். அண்ட் கடைசியா வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பர்டு கூகுளி தான் போட போறான்னு தெரியும். திக்வேஷ் ராட்டி அவர் போடுறதே கூகுளி தான் போட போறாருன்னு தெரியும். பட் ஆனா he couldn't connect. அவர் அந்த உட்கார்ந்துட்டு அந்த இது அடிச்சாரு, பட் he couldn't connect. அது ஒரு 2-3 பால் படல, அதுலயே வந்துட்டு இந்த 9 ரன்ஸ் கண்டிப்பா வந்திருக்கணும். சூப்பரா வந்துட்டு இவங்க கிருணால் பாண்டியா ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்துட்டு அவர் சூப்பரா ஆடிட்டாரு. சோ தட் இஸ் அ பிக் பிளஸ். திருப்பி வந்துட்டு வெரி டிசப்பாயிண்டிங் டு see ஜீதேஷ் சர்மா கெட் அவுட் த வே he did. அண்ட் ஆனா அதுக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு டெஃபினெட்லி கிவ் இட் டு பிரின்ஸ் யாதவ். ஸோ எனக்கு இந்த மயாங்க் யாதவ் பிரின்ஸ் யாதவ் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் ரெண்டு பேரும் வந்து அதே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அவங்களுக்கு பிரில்லியண்டா இருக்காங்க. ஸோ மூவ்மெண்ட் சூப்பர். அண்ட் அந்த கோலிக்கு வந்துட்டு 1.6 டிகிரி மூவ்மெண்ட், அதெல்லாம் சான்ஸே இல்லை, செம்மையா இருந்தது. அண்ட் ஐ ஃபெல்ட் அதுக்கப்புறமும் ஒன் பால் பட்டிதருக்கு வந்துட்டு அது ஒரு அன்இவனா இருந்தது. ஷமி போட்ட பால் வந்துட்டு ஒரு பால் குட் லென்த்ல இருந்து நல்ல பவுன்ஸ், அடுத்த பால் குட் லென்த்ல இருந்து வந்துட்டு லிட்டரலி பண்ட்டுக்கு ஒரு 2 பிட்ச் ஆகி போச்சு. அண்ட் ஈவன் பிரின்ஸ் யாதவ் போட்ட அந்த 150 கிளிக்ஸ் வந்துட்டு பண்ட்டுக்கு போகும்போது ஒரு பிட்ச் ஆயிட்டு போறது. ஸோ த பிட்ச் வாஸ் ஒரு அன்இவன் தான் சொல்லணும். பட் இந்த பிட்ச்ல மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், ஈவன் டிம் டேவிட் ஆகட்டும், இவங்க வந்து சூப்பரா அடிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி டிம் டேவிடுக்கு அந்த ஒரு கரெக்டா ஒரு ஃபீல்டர் இன்சைட் தி சர்க்கிள் கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டாரு. சோ ஓவரால் இட் இஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங் தட் இந்த கேம் பாக்கெட் பண்ணல. பிகாஸ் நெக்ஸ்ட் ஒரு 2 or 3 கேம்ஸ் ஆர்சிபிக்கு என்ன ஒரு இதுனா வந்துட்டு லாஸ்ட் 2 கேம்ஸ் ஐ திங்க் ஒன் இஸ் வித் SRH அண்ட் தி அதர் வித் PBKS இன்னொன்னு நினைக்கிறேன், இதர் PBKS or ராஜஸ்தான், ஒன் ஆஃப் த டீம்ஸ். ஆனா டாப் டீம்ஸ். ஸோ பேசிக்கலி லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து டாப் டீம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் மும்பை, அப்புறம் இன்னொரு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் தான் வந்துட்டு should have won, but came out on the wrong side. LSCக்கு வந்துட்டு ஐ திங்க் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்கு. ஆமா. சோ பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணாங்க. பண்ட் வில் பி ரியலி ஹாப்பி. ஈவன் கோயங்கரும் வந்துட்டு அவரோட எல்லா கடவுளையும் வந்துட்டு வேண்டிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அவரும் வந்துட்டு வில் பி ஹாப்பின்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம். வில் கம் அவுட் டெஃபினெட்லி ஆன் டாப் ஆன் த நெக்ஸ்ட் கேம். பிளே ஆஃப் ரேஸ் பத்தி சொன்னதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து பஞ்சாப் கண்டினியூஸா 3 மேட்ச் தோத்துருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு உங்க கூட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். GT கூட எல்லாம் மேட்ச் இருக்கு. சோ இப்போ டேபிள் இது என்னன்னா இப்ப டேபிளே புரட்டி போடுற அளவுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப GT எல்லா மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா பஞ்சாப் இதே ஃபார்ம்ல போயிட்டு இருந்தா பஞ்சாப் வெளியே போயிடுவோம், GT உள்ள வந்துருவோம். அண்ட் நாங்களும் கொஞ்சம் நல்லா ஆட்டோம்னா நாங்களும் உள்ள வந்துரும், ஸ்னீக் இன் பண்ணி உள்ள வந்துரும். ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த டாப் 6 வந்து செம்ம கன்ஜஸ்டடா இருக்கு. 14, 10, 8, 10, 12, 14 இதுதான் டாப் 6ல இருக்காங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட் IPL-ல. அதான் இப்ப பிரின்ஸ் யாதவ் பத்தி சொன்னதுனால அவர் இந்த விராட் கோலி விக்கெட் மட்டும் இல்ல, இன் ஜென்ரலாவே இன்னைக்கு செம்மையா பவுலிங் போட்டிருந்தாரு. அவர் என்ன அந்த பேஸும் சூப்பரா இருந்தது, ஓரளவுக்கு எக்கனாமிக்காவும் போட்டிருந்தாரு. ஐ திங்க் இவரு ஷமி அண்ட் பிரின்ஸ் யாதவ் தான் கொஞ்சம் நல்ல எக்கானமி ரேட்டோட போட்ட 2 பவுலர்ஸ் இன்னைக்கு. மத்த எல்லாரும் அடி வாங்கினாலும் பட் இவங்க 2 பேர் தான் ஒரு டிஃபரன்ஸா இருந்தாங்க, செம்மையா போட்டிருந்தாங்க. ஒண்ணு இது டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் காட்டுவாங்க. பட் ஆனா ஷமிக்கு இந்த மாதிரி ஒரு T20 டோர்னமெண்ட்ல போலர்ஸோட இம்பாக்ட் எப்படி பண்ணாலும் ஃபாஸ்ட் போலர்ஸ் இஸ் 135, 138 போடுற போலரு. பட் அந்த ஒரு சீம் பிரசன்டேஷன் அப்படியே அழகா இருந்தது. பால வந்துட்டு அந்த ஒரு ஹை கிளாரிட்டியில பார்க்கும் போதுட்டு அந்த சூப்பர் பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த ஒரு சீம் பிரசன்டேஷன். ஷமிக்கே உண்டான அந்த சீம் பிரசன்டேஷன் அது. அண்ட் அது பிச் ஆகி அந்த ஒரு இங்கிலாந்துல வர மாதிரி வாபிள் வந்தது. ஏன்னா அது பேட்ஸ்மேனை தாண்டி போனதுக்கு அப்புறம் வரும். ஏன்னா கீப்பர்ஸ்க்கு வந்து அப்பதான் பிடிக்கிறது கஷ்டம், திடீர்னு வந்துட்டு இந்த ஃபிங்கர்ல அடிச்சிடும். சோ அந்த மாதிரி ஒரு bowler வந்துட்டு இட்ஸ் so great to see that he still அது வந்து you shouldn't say it's very எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இட்ஸ் ஹார்ட் that he still has it ன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா we want him to play for the Indian team, பட் அது வந்து unfortunately because of so much competition வந்துட்டு அவர்னால I don't know if he'll be able to do it. பட் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல டு see such a veteran playing among so many youngsters and அவர் வந்து யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்றது வந்து இட்ஸ் வெரி நைஸ் டு see. அண்ட் ரஜத் பத்தி என்ன மாதிரியான இன்னிங்ஸ்ல ஐ திங்க் 26 பால்ல 61 ரன்லாம் வந்து அது he just took the game away from the LSG-ங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் தட் அன்பார்ச்சுனேட் அந்த டிஸ்மிசல் அதுதான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்டாவே அமைஞ்சுன்னு கூட சொல்லலாம். லைக் நம்ம பார்த்திருக்கோம் கடைசி ஒரு 1-2 மேட்ச் அவர் அடிக்கல. பட் we have seen his ability. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லயே அடிச்சிருக்காரு, போன சீசன்லயே அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஃப்ரம் him. at the will take on பண்றாரு. Few thoughts about him.
இல்ல டெஃபினட்டா ரஜத் பட்டிதார் தி வே ஹி பிளான்ட் தி இன்னிங்ஸ், ஏன்னா 2 குவிக் விக்கெட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கூட பேசர்ஸ் அவங்க கன்சிஸ்டன்டா தே கெப்ட் கீப்பிங் த பேசர்ஸ். அவர் கரெக்டா கேப் கண்டுபிடிக்கிறதாகட்டும் அண்ட் கொஞ்சம் ஷார்ட் அப் பண்ணா, ஏன்னா திக்வேஷ் ராட்டியை கிளியரா அவர் ஃபர்ஸ்ட் பாலே 6, திக்வேஷ் ராட்டி வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் 6 அண்ட் அவர் வந்து தி வே ஹி பேஸ்ட் இன்னிங்ஸ் பிகாஸ் ஹி வாஸ் அந்த ஒரு ஷாபாஸ் அஹமதை வந்துட்டு அதுக்கு முன்னாடி அடிச்சாரு அண்ட் கரெக்டா அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைச்ச உடனே வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா அடிக்காம கொஞ்சம் ஸ்கொயரா அடிச்சிருந்தா வந்துட்டு இட் வாஸ் அ ஷாட். அது டெஃபினட்டா ஒரு 4 ஷாட் தான். பட் ஆனா கரெக்டா இவங்க போட்டுட்டு தேவர் போலிங் வைட் ஆஃப் தி ஸ்கிரீஸ், ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு வைடு வேற வாங்கினாங்க. ஸோ வைட் ஆஃப் தி ஸ்கிரீஸ் போட்டு அவங்க கரெக்டா பிளான் பண்ணி தான் எடுத்தாங்க. பண்ட் வந்துட்டு வாஸ் கன்சிஸ்டன்ட் வித் போலிங் ஷாபாஸ் அஹமத். ஈவன் தோ வந்துட்டு இவரு டெடிகேட்டட் ஸ்பின் ஹிட்டர், நம்ம யூஸ் பண்ற வேர்டு டெடிகேட்டட் ஸ்பின் ஹிட்டர் அப்படி இருந்தாலுமே வந்துட்டு பண்ட் வாஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் அவர் பண்ட் ஆல்ரெடி இந்த சைட் போய் நின்ட்டாரு, ஆஃப் சைடு ஃபுல்லா பண்ணிட்டு போயிட்டு கீப்பராக நின்ட்டாரு. So the strategy was clear, but I felt the game was lost in the end. Romario Shepherd nala, ஏன்னா 13 ball 15 or 17 is what not Romario Shepherd is there in the team for. அவர் வந்துட்டு ஒரு 13 ball 25 இல்ல 28 அப்படிதான் that is there. and ஏன்னா டேவிட் போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் பேசிட்டு தான் போனார் ரொமாரியோ ஷெப்பர்ட். so I felt that is where the team lost the game. and இந்த மாதிரி ஸ்கோர் even though 19 ஓவர்ஸ்ல வந்துட்டு 213 is something that we are capable of scoring. So it was not our day today. இல்லதான் இப்போ இவரு மிச்சல் மார்ஷ் ஹேசல்வுட் போட்டுட்டு இருந்த டைம்லயும் மிச்சல் மார்ஷ் ஹேசல்வுட் நல்லா டேக் ஆன் பண்ணாரு. எனக்கு என்ன மேபி ஹேசல்வுட் வந்து டிஃபரெண்டா ஆப்ரேட் பண்ணிருக்கணுமா, இல்ல ஹேசல்வுட்டே பவுலிங் கொஞ்சம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டிஃபரெண்டா போட்டிருக்கணுமா, மேபி அங்கேதான் பண்ணிருக்கலாம்ல. இல்ல மேபி அது கொஞ்சம் they closer to the body, that is where and little bit of variations. அது வந்து பிரின்ஸ் யாதவ் சூப்பரா பண்ணார். அந்த ஒரு little bit of variation, he didn't always go all out pace, but அந்த ஒரு smaller variations closer to the body and ஒரு surprise bouncer அந்த மாதிரி தான் it was that kind of pitch. End of the day வந்துட்டு you will go for one boundary or 2 boundaries. அது எந்த அளவுக்கு அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது that is where I think between winning and losing இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல. அடுத்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நானும் தேவாவும் எல்எஸ்ஜி சொல்லியிருந்தோம், நீ வந்து ஆர்சிபி சொல்லியிருந்தா. அன்பார்ச்சுனேட் இப்போ நாங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட் வந்தது, உனக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாது. ஸோ வில் புட் த ஃபைனல் ஸ்கோர் இந்த ஸ்கிரீன் பாத்துக்கோங்க. அதான் இப்போ நாளைக்கு பார்த்தனா டிசி வர்சஸ் கேகேஆர் ஹேப்பனிங் இன் அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஆல்ரெடி இப்போ ஹேமந்த் பதானி வேற சொல்லியிருக்காரு, பிச்சு வந்து எங்க கண்ட்ரோல்ல இல்லை எப்படின்ற தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் இதே பிச்சு பார்த்தனா அவங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு சாதகமா தான் எல்லா பிச்சும் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். வர்சஸ் பஞ்சாப் வந்து ஹை ஸ்கோரிங் பிச்சா வந்தது. அடுத்து வந்து இப்போ வர்சஸ் ஆர்சிபி வரும்போது பவுலர் ஃப்ரெண்ட்லியா வந்தது. உங்களுக்கு புவனேஸ்வர் குமாருக்கும் ஹேசல்வுட்டுக்கும் டெய்லர் மேட் பிச்சா கொடுத்தாங்க. வர்சஸ் சிஎஸ்கே ஆடும்போது வந்து 100 அகமதுக்கும் அகில் ஹுசேனுக்கு டெய்லர் மேடா கொடுத்தாங்க. நீங்க ஹோம் டீம் கிரவுண்டா இல்ல ஆப்போனண்டோட கியூரேட்டராங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு பார்க்கும்போது. அதான் இந்த மேட்ச் அப்ப என்ன கேகேஆருக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா நம்ம சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெய்லர் மேடா பிச்சா கொடுத்து கேகேஆர் ஜெயிக்க வச்சிருவாங்களா? வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? லைக் யாரு வின் பண்ணுவா ப்ரெடிக்ஷன்? கொஞ்சம் ஐ ஃபீல் கேகேஆர் இஸ் கோயிங் டு வின் இந்த கேம். அந்த டிசியோட அந்த ஹோம் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் சொல்லிடுறேன். ஐம் கோயிங் டு பிகாஸ் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு அவர் ஸ்டார்டட் பேக், அவரோட ஃபார்ம் வந்து இஸ் காட் இஸ் ஃபார்ம் பேக்னால நான் கேகேஆர் சைட்ல இருந்து வருண் சக்கரவர்த்தி சொல்றேன். அண்ட் டிசி சைட்ல இருந்துட்டு நான் ஒரு கேஎல் ராகுல் பேட்ஸ்மேன் நான் சொல்றேன். ஐ ஃபீல் தீஸ் 2 ஆர் மை பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் கேகேஆர் வந்துட்டு ஐ திங்க் வில் கம் அவுட் அண்ட் டாப்னு நினைக்கிறேன். நீ உன்னோட தாட்ஸ் சொல்லு. நானும் கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்றேன். அந்த மொமெண்டம் அவங்க கேரியா ஃபார்வர்ட் பண்ணி போவாங்க. அண்ட் ஐ திங்க் சுனில் நரேனும் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி ஃபார்முக்கு வந்துட்டாரு. கடைசி 3-4 மேட்ச்ல 10-12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவங்க 2 பேரும் அந்த ரிதம்ல இருந்துட்டாலே டிசியை பொட்டலம் பண்ணிடலாம். அண்ட் நம்மளும் பார்த்துட்டோம் டிசியோட பேட்டிங் லுக்ஸ் லிட்டில் ஃப்ரெஜைல்ங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த 10 நிமிஷக்காவை தாண்டி போய் ஆகணும், அவங்க போறாங்களான்னு அதுவும் தெரியல. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கும் அதே தான். சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஃபார் கேகேஆர் அண்ட் வந்து கேஎல் ராகுல் ஃபார் டிசி. இதுதான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அதான் பாலாது என்னங்கிறத நம்ம ஆஃப்லைன்ல இது பண்ணிட்டு நம்ம அடுத்த டிஸ்கஷன்ல இது பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க, இன்னைக்கு வாட் கூட ஆர்சிபி டன் டிஃபரெண்ட்லி டு வின் த மேட்ச். அதை நீங்க உங்களோட தாட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு மேட்ச் டிசி வர்சஸ் கேகேஆர் பிச்சு டிசி ஃப்ரெண்ட்லியா வருமா இல்ல கேகேஆர் ஃப்ரெண்ட்லியா வந்து யார் விக்டோரியஸா இருப்பாங்க அட் த எண்ட் ஆஃப் த டே, அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம பியாண்ட் ஒன் டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.